வசந்தமாய் விடியல் உலர்ந்திடும் பொழுது ஆறுங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் உலர்ந்திடும் பொழுது ஆறுங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையாருள் தரும் பலி இது ஆண்டவன் ஒளியில் அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் உலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வருட மணலாய் பாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. வருட மணலாய் பாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மூவரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. மூவரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் உலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயன். நல்ல ஆயன் ஆடுகளை சரியாக அறிந்திருக்கிறான். அவற்றை பாதுகாக்கின்றான். நேரிய வழியில் வழி நடத்துகின்றார். அவற்றின் தேவைகளை அறிந்து நிறைவு செய்கின்றார். ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறினை சிறப்பித்துக் கொண்டாட தாயாம் திரு அவை இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அதுவே எமக்கு நல்லது. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கும் வல்லலாகிய ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆடுகளை கூட்டிச் சேர்த்து அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக
இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மெய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் நாயம் எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயம் எனக்கு குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்கின்றார் ஆண்டவரின் நாயன். அருவிக்கு கொண்டே செல்கின்றார் ஆண்டவரின் நாயன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்கின்றார் ஆண்டவரின் நாயன். அருவிக்கு கூட்டி செல்கின்றார் ஆண்டவரின் நாயன். எந்தன் களைப்பை ஆற்றுகின்றார் ஆண்டவரின் நாயன். எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார் ஆண்டவரின் நாயன். ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. நீதிய வழியில் என்னை நடத்தி செல்கின்றார் ஆண்டவரின் நாயன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவரின் நாயன். நீதிய வழியில் என்னை நடத்தி செல்கின்றார் ஆண்டவரின் நாயன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவரின் நாயன். நடக்க நேர்ந்தாலும் பயமில்லை ஆண்டவரின் நாயன். ஏனெனில் என்னோடு இருக்கின்றார் ஆண்டவரின் நாயன். ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை.
ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. இரண்டாம் வாசகம். இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரக்கத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைத்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 30 முதல் 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் கூடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
ஆண்டின் பொதுக்காலம் 16வது ஞாயிறினை சிறப்பிக்கிற இந்த நாளில் இறைவன் தன்னை ஒரு ஆயராக அறிமுகப்படுத்தி நம் எல்லோரையும் அவருடைய மக்களாக, சொந்த ஆடுகளாக, உரிமையுள்ள ஆடுகளாக பேணி காப்பதை எடுத்துக் கூறுகிறது இறைவார்த்தை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. அவர் எனக்கு இளைப்பாறுதல் தருகின்றார், நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்கின்றார், புத்துயிர் அளிக்கின்றார், நீதியின் வழியே என்னை வழிநடத்துகின்றார். எனவே அன்பிற்குரியவர்களே, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் நாம் அஞ்ச வேண்டாம். ஏனெனில் கடவுளுடைய நெடுங்கழியும் கோலும் நம்மை தேற்றுகின்றது, பாதுகாக்கின்றது. நம் தலையில் கடவுள் நறுமண தைலத்தை பூசி இருக்கின்றார். அந்த பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் நம்மை புடைசூழ்ந்து வருகின்றது. நாமும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தோடு, அவர் தருகின்ற நிறைவான அருளோடு நெடுநாள் வாழ்ந்திருப்போம் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறது. அற்புதமான இறைவார்த்தை, திருப்பாடல் அன்பிற்குரியவர்களை இந்த நாளில் நாம் தியானிக்க கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய முதல் வாசகத்தில் அருமையான ஒரு செய்தி. என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. ஆட்டு மந்தைகளை பாதுகாக்கக்கூடிய கடமை ஆயர்களுக்கு இருக்கிறது. அந்த ஆயர்கள் ஆடுகளை சிதறடித்தால், ஆடுகளை ஒன்றாக கூட்டி சேர்க்கவில்லை என்றால், அந்த ஆடுகளின் தேவைகளை நிறைவு செய்யவில்லை என்றால் ஆயருக்கு ஐயோ கேடு. இறைவன் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலே பல்வேறு தலைவர்கள் மக்களை வழிநடத்துவதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்த தலைவர்களுடைய நிலையை பார்க்கும்போது மக்களை கவனிக்காமல், அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யாமல், அவர்கள் அல்லல் படும் போது, துன்பத்தில் இருக்கும் பொழுது அவற்றை பற்றி கண்டுகொள்ளாமல், தங்களுடைய நலனில் அவர்கள் பெரும்பாலும் அக்கறை கொண்டிருந்ததனால் கடவுளுடைய தண்டனை அவர்கள் மேல் உதிக்கின்றது. நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை நீங்கள் பராமரிக்கவில்லை. இதோ நான் சிதறண்டு போன அந்த ஆடுகளை எல்லாம் ஒன்று கூட்டுவேன், ஆட்டுப்பட்டிக்கு அவற்றை கொண்டு வருவேன், அவை பலுகி பெருகும், அவற்றை நானே பேணி பாதுகாப்பேன். கடவுள் எவ்வளவு உரிமையை எடுத்துக்கொண்டு தன் மக்களுக்காக, மக்களுடைய நல்வாழ்விற்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக இறைவன் தானாக முன்வருகிறார், நன்மையை செய்கின்றார், அருளையும் ஆசீரையும் பொழிகிறார் என்பதை இறைவார்த்தை எடுத்துக் கூறுகிறது. தாவீதினுடைய அந்த குலத்திலே நீதி உள்ள தளிர் ஒன்றை தோன்றச் செய்வேன். யார் அந்த நீதி உள்ள தளிர்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை ஆட்சி செலுத்துகின்றார், ஞானமுடன் அவர் நம்மை வழிகாட்டுகின்றார், ஞானமுடன் அவர் நம்மை செயல்படுத்துகின்றார், நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட அவர் வருகின்றார். எனவே அன்பிற்குரியவர்களே, எதை குறித்தும் நாம் அச்சப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் வேண்டும், உணர்வு நமக்குள் வேண்டும். பாருங்கள், அந்தோணி என்கிற ஒரு மனிதன் நினையாத நேரத்திலே தன் வேலையை இழக்கின்றான். வேலையை இழந்த சூழ்நிலையில் அவருடைய மனைவியும் இழந்து போகின்றார், அவருடைய மனைவியும் இறந்து போகின்றார். ஆனால் இறைவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை அந்தோணி. உறுதியோடு, நம்பிக்கையோடு இருக்கிறான். மனவேதனை இருந்தாலும் கூட வேலைக்காக ஒவ்வொரு இடமாக தேடி அலைந்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் ஓர் ஆலயத்தின் கட்டுமான பணியானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த வழியாக வருகின்ற அந்தோணி அங்கு நடந்து கொண்டிருக்கிற செயல்களை கவனிக்கிறான். குறிப்பாக ஒரு சிற்பி
மிகப்பெரிய கல் ஒன்றை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அருகில் சென்ற அந்தோணி கேட்கிறான், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எதற்காக இதை செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த சிற்பியும் உயர்ந்த அந்த கோபுரத்தை காட்டுகின்றான். அந்த ஆலயத்தின் கோபுர உச்சியை பார்க்கிற வேளையில் அதோ அந்த இடத்திலே ஒரு இடைவெளி தெரிகிறதே, அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக ஒரு அழகிய சிற்பத்தை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். கீழே செதுக்கப்படுகின்ற இந்த சிற்பம் ஒரு நாள் அந்த கோபுரத்தின் உச்சியிலே வைக்கப்படும் என்று சொல்லுகிறார். அவற்றை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்கத் தொடங்கிய அந்தோணி தன்னையே அறியாமல் கண்ணீர் மல்க அழுகின்றான். அவனுடைய நினைவுகள் இவ்வாறு செல்கிறது, கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தை எனக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இதோ இந்த சிற்பி வழியாக கடவுளே என்னோடு பேசியது போன்று நான் உணர்கிறேன். என்னை இப்பொழுது பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனக்காக ஒரு திட்டத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். நிச்சயம் ஒரு நாள் என்னையும் அந்த உயர்ந்த கோபுரத்தில் அமர வைப்பார் என்பதுதான் அவனுடைய நம்பிக்கையாக இருந்தது. அசைக்க முடியாத விசுவாசமாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட தளர்ந்து போகிறோம். சில நேரங்களில் உடைந்து போகிறோம். நம்முடைய மனம் வேதனைப்படுகிறது, சஞ்சலப்படுகிறது. நம்முடைய குடும்ப நிலையை குறித்து, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை குறித்து, நாம் செய்கின்ற அன்றாட பணிகளை குறித்து, ஐயோ எதற்கு எனக்கு இவ்வளவு சோதனைகள் வருகிறது, ஏன் இத்தகைய துன்பம் என்னுடைய வாழ்வில், என் குடும்பத்தில் என்று நினைத்து நினைத்து நாம் புலம்புகின்றோம், கண்ணீர் வடிக்கின்றோம், வேதனைப்படுகின்றோம். ஆனால் அந்த இறை நம்பிக்கையானது நமக்கு புது வாழ்வை தருகிறது, புது வாழ்வை தருகிறது. கிறிஸ்து வழியாக நமக்கு கிடைக்கும் புது வாழ்வை உறுதி செய்வதுதான் இன்றைய இறை வார்த்தை. இன்றைய 2ஆம் வாசகத்தில் தனது துன்பத்தின் வழியாக, தனது இடர்பாடுகளின் வழியாக, சாவின் வழியாக கடவுள் நமக்கு புது வாழ்வை கொடுக்கின்றார். ஒற்றுமையையும் அமைதியையும் அவர் தருகின்றார். இந்த புது வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் மனமுவந்து அவற்றை அனுபவித்து பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கலிலேயா நாட்டிலே 2 கடல்கள் இருக்கிறதா. ஒன்று கலிலேய கடல், மற்றொன்று சாக்கடல் என்று சொல்லப்படுவது. இந்த கலிலேய கடலில்தான் மீனவர்கள் எல்லோரும் மீன் பிடிக்க செல்வார்கள். அந்த பகுதியில் தான் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட சீடர்கள் இந்த கலிலேய கடற்கரை பகுதியை சார்ந்தவர்கள், மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள். அவர்களுடைய வாழ்வாதாரமே அந்த கலிலேய கடல் தான். அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதாக அது அமைந்திருந்தது. அதே நிலையில் சாக்கடல் என்கிற கடலும் உண்டு. அந்த கடலில் உயிரினங்கள் வாழ முடியாது. காரணம், உப்பின் அடர்த்தி அதிகமாக இருப்பதனால் எந்த உயிரினங்களும் அதில் வாழ்வதில்லை. அன்பார்ந்தவர்களே, 2 நிலைப்பாடுகளை இந்த இடத்திலே நாம் அறிகின்றோம். ஒன்று வாழ்வளிக்கக்கூடிய கடல், கலிலேய கடல். மற்றொன்று எந்த வாழ்வாதாரத்தையும் கொடுக்காத சாக்கடல். சாவின் கனிகள் என்பது வெறுப்பு, வன்முறை, போர், பழிவாங்குதல், கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. இது அனைத்தையும் இந்த சாக்கடலோடு ஒப்புமைப்படுத்தி சாவின் கனிகளாக அவற்றை நாம் பார்க்கிறோம். வாழ்வின் கனிகள் என்பது கலிலேய கடல். அந்த இடத்தில் தியாகம் இருக்கும், அன்பு இருக்கும், மன்னிப்பு இருக்கும், அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். வாழ்விற்கான அனைத்து ஆதாரங்களையும் உள்ளடக்கியதுதான் அந்த கலிலேய கடல். எனவே புது வாழ்விற்கான அழைப்பினை கொடுக்கின்ற இறைவன் இந்த கலிலேய கடலிலிருந்து வருகின்ற நன்மைகளை அனுபவிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இறைவன் ஆயனாக இருந்து எல்லா அருட்கொடைகளையும் நமக்கு பெற்றுத் தருகிற வேளையில் தன்னுடைய மரணத்தின் வழியாக, சிலுவையின் வழியாக, துன்பத்தின் வழியாக அந்த மீட்பை இறைவன் நமக்கு பெற்றுத் தருகிறார். அந்த வாழ்வை நமக்கு பெற்றுத் தருகிறார். எனவே அவற்றை பெற்றுக்கொள்ள நாம் மனமுவந்து நல்வாழ்க்கை வாழுகின்ற, சாட்சிய வாழ்வு வாழ்கின்ற, மனமாற்றத்தை விரும்பி புது வாழ்வு வாழ்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும்.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் குறிப்பிடப்படுகின்ற இந்த வார்த்தைகள் பகைமை எனும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்தெறிந்து அவர்களை இறைவன் ஒற்றுமைப்படுத்தினார். தாமே துன்புற்று பகைமையை அழித்து அமைதியையும் ஒற்றுமையையும் அவர் ஏற்படுத்தினார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு அவர்களை ஒப்புரவாக்கினார். தொலையில் இருந்த நம்மை மிக நெருக்கமாக கடவுளுக்கு அருகிலே அவர் அழைத்து வந்தார். இதுதான் ஆயனுடைய உண்மையான பணியாக அன்பிற்குரியவர்களை நாம் உணர்கின்றோம். தொலைந்து போயிருந்தோம், காணாமல் போயிருந்தோம், உடைக்கப்பட்டோம், நொறுக்கப்பட்டிருப்போம், காயப்பட்டிருப்போம். ஆனால் நம் அனைவரையும் கூட்டி சேர்க்கின்ற கடவுளுடைய வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கொண்டாட்டம் அன்பிற்குரியவர்களே, இந்த உயிர்ப்பு கொண்டாட்டம், இந்த கல்வாரி கொண்டாட்டம் நம்மை கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இணைக்கின்றது, புது வாழ்வில் இணைக்கின்றது, புது நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. இந்த நம்பிக்கையை கொடுக்க இறைவன் இந்த நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். வாருங்கள், என்னுடைய இல்லத்திலே சற்று ஓய்வெடுங்கள். ஓய்வெடுப்பதின் வழியாக இறைவனோடு நாம் பேசுகின்றோம், இறைவனோடு நாம் உறவாடுகிறோம், நம் உள்ளத்தை இறைவனோடு பகிர்ந்து கொள்கிறோம், வெளிப்படுத்துகின்றோம். கடவுள் நம் உள்ளத்தை, நம் இதயத்தை அறிந்து கொள்கிற வேளையில் நம் எண்ணங்களையும் நம் சிந்தனைகளையும் சொல் செயலையும் ஆய்ந்து அறிந்திருக்கின்ற இறைவன் நிச்சயமாக நம்மை மேன்மேலும் ஆசிர்வதிக்கிறார் என்கிற உணர்வோடு இந்த நாளில் இறை ஆசிர்வாதங்களை பெற தொடர்ந்து ஜெபிப்போமாக. ஆமீன். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோமாக. நம்முடைய பதில்: கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இறை நன்மையின் நிறைவை பெற வேண்டுமென மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். இன்னும் நம்பிக்கை கொள்ளாத அனைவரும்
அருட்கொடைகளை நிறைவாக பெற வேண்டுமென கெஞ்சி மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். நாட்டை நெறிப்படுத்துவோர் ஆண்டவரின் ஆற்றலை பெற்றிட வேண்டுமென இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். மிதமான காலநிலையையும் நல்ல விளைச்சலையும் நாம் பெற உலகை ஆளும் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். இத்திருக்கூட்டத்தினரோடு உடனிருக்க முடியாத நம் சகோதர சகோதரிகள், முதியோர்கள், நோய்வாய்ப்பட்ட மக்கள் அனைவருக்காகவும் இவர்கள் அனைவரையும் கண்காணிக்கும் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். இறந்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காக மனிதர் அனைவருக்கும் நடுவராக வரும் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். முழு நம்பிக்கையோடு ஆண்டவரின் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் நம் அனைவருக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் மீட்பரின் கனிவை கெஞ்சி மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரின் நன்மையை எதிர்பார்த்திருக்கும் நமக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவர் கிறிஸ்துவின் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனிடத்தில் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சு கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுப்பதனின்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தி. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்பிற்கும் பயன்பட
செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உன் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படைதலினால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானகத்தூத புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலால் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய உயிருள்ள பிரசன்னத்தை அனுபவிக்கின்ற நேரம் இது. என் நாயன் ஆண்டவர், எனக்கேதும் குறையில்லை. அவர் என்னை பாதுகாக்கின்றார், அவர் என்னை வழிநடத்துகின்றார், அவர் என் தேவைகளை நிறைவு செய்கின்றார் என்பதை அழகாய் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நமக்கு உறுதி ஊட்டுகின்றார் நம் ஆண்டவர் இயேசு. அன்பு உள்ளங்களே, இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் அவருடைய வல்லமையான பிரசன்னம்
நமக்கு ஆற்றலையும் வல்லமையையும் சக்தியையும் கொடுக்கிறது. இந்த வாரம் முழுவதும் இறை பிரசன்னத்தில் இணைந்திருந்து கடவுளுடைய அந்த ஆற்றலை, அருளை, ஆசீரை அனுபவிக்கும் மக்களாய் நாம் இருக்க கடவுளிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கொழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய சார்ச் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே,
உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து. ஆமென். நாயனே, இணையாளும் தேவனே, என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. இந்நாயனே, இணையாளும் தேவனே, என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. நல் மரமாகிட, நற்கனியாகிட, நல் பாதை தன்னில் பாதம் பதிக்க, நல் மரமாகிட, நற்கனியாகிட, நல் பாதை தன்னில் பாதம் பதிக்க, உண்மையை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட, நல்லதை செய்யும் வல்லவராகி வல்லத வாழ்வில் மாண்புற. உண்மையை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்திட, நல்லதை செய்யும் வல்லவராகி வல்லத வாழ்வில் மாண்புற. இந்நாயனே, இணையாளும் தேவனே, என் வாழ்வின் உறவாக வாழ்பவரே. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கமும் அருளும் உடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளித்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளாம் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் நம்மாயன் நம்மை பாதுகாக்கின்றார், வழிநடத்துகின்றார், நம் தேவைகளை நிறைவு செய்கின்றார் என்கிற நம்பிக்கையோடு சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி நன்றி எம் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி எம் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும், சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.